ஸ்ரீரங்கம் கோயில் அடிமனை தொடர்பாக கோர்ட்டு கேஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அது தொடர்பாக தான் இப்போ ரீசண்டாக ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. இந்த தீர்ப்பில் பார்த்திங்கன்னா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை சுற்றியுள்ள உத்தரவீதி, சித்திரவீதி, அடையமனஜான் வீடுகள் அடிமனை கோவில் சொத்து என்றும் குடியிருப்போருக்கு பட்டா வழங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் 3 மாதங்களுக்குள்ள வீடுகளை காலி செய்ய வேணும் அப்படிங்கிற மாதிரியும் ரீசண்டாக ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கில் அடிமனை அரங்கனுக்கே சொந்தம் அப்படிங்கிறது இப்போ உறுதியாகியுள்ளது. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு ஆராய்ச்சி பார்க்கணும். எப்போதுமே ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பல காலமாக ஒரு விஷயம் தொடர்பாக ஒரு சிக்கல் இருந்துகிட்ருக்கு, அந்த சிக்கலுக்கான தீர்வு திடீர்னு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமே. ஏன்னா அந்த பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா கிரகங்களின் ஆட்சியால் நடந்துகிட்ருக்கு. கிரகங்கள் தான் இந்த முழு உலகத்தையும் ஆண்டுகிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த இடத்துல ஏன் இப்படி பிரச்சனை நடக்கணும், திடீர்னு இந்த மாதிரி தீர்ப்பு ஏன் வரணும், இதுக்கப்புறம் அவங்க என்ன தீர்ப்புக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறாங்க, மேல்முறையீடு செய்ய போகிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இத்தனை காலமும் இல்லாமல் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா 1960 நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் இன்றைக்கி இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தான் தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன காரணம் நம்ம தேடி பார்க்கணும் முடியாது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான காரணத்தை நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். அப்படி நம்ம தேடி பிடிச்ச ஒரு காரணத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்ரீரங்கம் கோயில் ஜோதிட ரீதியாக சுக்கிரஸ்தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ரங்கநாதன், அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ராசியான மீனத்தில் சுக்கிரன் தனது உச்ச நிலையை அடைகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தான் எடுக்க, அதாவது சுக்கிரஸ்தலம்னா சுக்கரன் உச்சம் அடையக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கரன் உச்சம் அடையக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சுக்கிரன் உச்சமடையக்கூடிய இடம் மீனராசி, அதனால் சுக்கிரஸ்தலம்னு சொல்கிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அது மீனராசிக்குரிய இடமாக இருப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இத்தனை காலமாக இந்த இடத்துல இந்த மாதிரி சிக்கல் வரலையே, இப்போ ஏன் திடீர்னு ஒரு தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொன்னால் இதுவே காரணமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுக்கிரஸ்தலம்னு சொன்னால் சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய இடம் இந்த பூமி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய பூமி அப்படின்னு சொன்னால் மீனராசி, காலபுருஷ தத்துவப்படி இது 12ஆம் இடம், மறைவு ஸ்தானம் சொல்கிறது. அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இங்கே பெருமாளை சரணாகதி அடைவாங்க. அதாவது வயசான காலத்தில் இங்கே தங்கி பெருமாளை சரணாகதி அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா இது மீனராசி அப்படின்னு சொல்லுது, அதாவது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுது. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது. இங்கே தான் மீனத்தில் தான் சுக்கிரன் உச்சம் பெறார். அதனால் இது சுக்கிரஸ்தலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது மீனராசி, ரேவதி நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா மீனராசிக்கு இப்போ மீனராசியில் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே தான் இப்போ அந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி அங்கே தான் சனீஸ்வரன் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா இனிமேல் மார்ச் மாதத்தில் தான் சனி பயிற்சி வர்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பார்த்தாலும் இப்போ இந்த இடத்துல மீனராசியில் சனீஸ்வரனுடைய பிரவேசம், சனீஸ்வரன் அமைவு இருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக சிக்கல்கள், அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வெளிவரும், அல்லது சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம், அல்ல தெளிவுகள் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இது சுக்கிரஸ்தலம்னு சொல்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே ஒரு அலங்காரம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீரங்க பெருமாளுக்கு நடைபெறும் அலங்காரங்கள், பயன்படுத்தப்படும் வாசனை திரவியங்கள், பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் சுக்கிரனின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ரீரங்கத்துக்கே பார்த்தீங்கன்னா வெள்ளி திருமூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோயில் நில ஆவணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வெள்ளி திருமூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெள்ளி அப்படின்னாலே சுக்கிரன் அப்படின்னு தான் குறிக்கப்படும். இங்கே இருக்கக்கூடிய போக மண்டபம், ஸ்ரீரங்கத்தில் போக மண்டபம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த போககாரகன் அப்படின்னு சொல்கிறது சுகங்களை வழங்குபவர், அவரும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான்.
அது திருவடி பாதுகைகள், பெருமாளின் பாதுகைகள் வைக்கப்பட்டுள்ள கொட்டாரம் எனும் பகுதி ஸ்ரீரங்கத்தின் தனிச்சிறப்புன்னு சொல்லலாம். அது காலணிகள் சுக்கிரனின் காரகத்துவத்தில் வருகின்றன அப்படின்னு சொல்லலாம். ரங்கநாதர் இந்த பாதுகைகளை அணிந்து இரவு நேரங்களில் உலா வருவதாக ஐதீகம் உண்டு. கலை மற்றும் இசை சுக்கிரன் சம்பந்தப்பட்டது. ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் அரையர் சேவை போன்ற கலை வழிபாடுகளும் சுக்கிரனின் அருளை பெற்று தருபவை அப்படின்னு சொல்லலாம். அப்போ எல்லாமே அது வெள்ளி கருடன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கருடன் அமர்ந்திருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் தொடர்புடைய அமைவு தான் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி சுக்கிர தோஷம் உள்ளவர்கள், திருமண தடை உள்ளவங்க, குடும்பத்தில் ஒற்றுமையின்மை இருக்கிறவங்க, பொருளாதார சிக்கல் இருக்கிறவங்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீரங்கத்தில் தங்கி ரங்கநாதரை வழிபடுவது சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஜோதிட நூல்கள்லாம் சொல்லுது. இப்படி அனைத்துமே அந்த சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன், அதாவது மீனராசியில் தான் உச்சம் பெறாரு. அப்போ இந்த இடமே மீனராசிக்குரிய இடம், பெருமாள் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு கணக்கீடுகள், அதனால தான் இந்த மீனராசியில் இப்போ சனீஸ்வரன் அமர்ந்திருக்கிற காரணத்தினால இப்போ இங்கே ஒரு புதியதாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனீஸ்வரன் வந்தாலே ஒரு கலகம் ஏற்படும், கலகமும் தீர்வும் ஏற்படும் சொல்லலாம். நீதிபதினே சொல்லலாம். சனீஸ்வரன் தான் நீதிபதி. இந்த உலகத்தை நீதி வழியில் கொண்டு செல்பவரே அவர் மட்டும்தான். இந்த உலகத்துக்கான நீதியை வழங்குபவரே அவர் தான். அப்போ அவர் வழியாக இந்த இடத்தில் ஏதோ ஒரு நீதியை விதைக்க இருக்கிறார். அதுக்காகத்தான் இந்த கழகத்தை உருவாக்கி அதுக்கான தீர்வுகளை கொடுத்து வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். அது யார் பக்கம் செல்லும், என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த நீதியின் தன்மையை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாம் யார் சார்பாகவும் பேச முடியாது. நாம் நம்மளை பொறுத்தளவில் ஒரு இடத்துல ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த இடம் யாருடையது, அந்த இடத்தை ஆளும் கிரகம் எது, அந்த இடத்துக்கான ராசி என்ன, அந்த ராசியில் இப்போ யார் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த தகவல்கள்லாம் கிடைச்சிது. அதை பகிர்வதற்காக தான் இந்த பதிவு. அப்போ மீனராசியில் இப்போ சனீஸ்வரன் அமர்ந்திருக்கிற ஒரே காரணத்தினால தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தீர்ப்புக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் யாவுமே பார்த்திங்கன்னா சனீஸ்வரனுடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே கிரகங்கள் தான் தீர்மானிக்குது அனைத்தையுமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் வாழ்வதும் அனைத்து இடங்களும் இருப்பதும் கிரகங்களின் காரணமாகவே அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்போ நடந்துட்டுக்கூடிய எல்லா விஷயங்களும் காரணம் மீனராசியில் சனீஸ்வரன் இருப்பதே காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த 2.5 வருஷங்களில் தெரிஞ்சு போயிடும். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.